விஜய் கூட கல்யாணம் உறுதி செய்யப்பட்டுருச்சா? த்ரிஷா அம்மா உமா கிருஷ்ணன் குடுத்த ரியாக்ஷன். சங்கீதா நடிகர் விஜய் கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டதோட மட்டும் இல்லாம, தன்னோட கணவருக்கு நடிகை கூட திருமணத்த மீறின உறவு இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த நடிகை யாரு அப்படின்னு பலரும் தேடல்ல ஈடுபட்டாங்க. இந்த சூழல்ல தயாரிப்பாளர் வீட்டு கல்யாணத்துக்கு த்ரிஷா கூட மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜோடியா வந்தாரு விஜய். அப்பத்துல இருந்து 2 பேர் பத்தியும் தான் எங்க பார்த்தாலும் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சங்கீதா அவர்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அரசியல் களம் தகிக்கிற இந்த நேரத்துல அவங்களோட அந்த மனு விஜய்க்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறத மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கிறப்போ தெரிஞ்சிரும். ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல இந்த விஷயத்துக்கு மத்தியில எதிர்கொள்ளுது தாவேகா. விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறத விடவும் விஜயோட இன்னொரு செயல் தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏஜிஎஸ் வீட்டு கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில நடிகை த்ரிஷா கூட ஜோடியா வந்து இறங்குனாரு விஜய். ரவிமோகன் கெனிஷா மாதிரியே மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்திருந்தாங்க. அத பார்த்து கல்யாண மண்டபத்துல இருந்தவங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல யாரெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க. தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் என்ன பண்றது அப்படின்னே தெரியாம விழி பிதுங்கி நின்னாங்க. இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் தெளிவா பேசினாங்க. இதுக்கெல்லாம் எங்களால முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாவே அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சமுத்திரக்கனி பார்த்திபனும் திரைத்துறையிலிருந்து குரல் கொடுத்தாங்க. மத்தவங்களும் இது அவங்களோட பர்சனல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அமைதியாயிட்டாங்க. பார்த்திபன் பேசினதுக்கு மட்டும் நடிகை த்ரிஷா கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க. அதுக்கு அவரும் ஒரு சில வீடியோக்களை இறக்குனாரு. ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சது. இப்படி தொடர்ந்து ஏதாவது ஒண்ணு இந்த விஷயத்துல நடந்துகிட்டே இருந்தாலும் த்ரிஷா ரொம்பவே கூலா இருக்காங்க. பொன்னியின் செல்வன் ஆடை வடிவமைப்பாளர் கல்யாணத்துக்கு போய் போட்டோக்களா எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் புகைப்படங்களுக்கு பின்னாடி அவங்க ஒலிக்க விட்டிருக்கக்கூடிய பாடல்களும் கவனம் பெறுது. ஒருவேளை த்ரிஷாவுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சோ, ஒரே காதல் பாட்டா இருக்குதே அப்படின்னு கமெண்ட்ஸ் பறக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, சோசியல் மீடியாக்கள்ல சில பேரு விஜயும் த்ரிஷாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறதோட மட்டும் இல்லாம சில ரீல்ஸ்களையும் உருவாக்கிட்டு வராங்க. அந்த வகையில ரசிகர் ஒருத்தர் விஜயும் த்ரிஷாவும் ஒன்னா இறங்கக்கூடிய வீடியோவை பகிர்ந்து அதுல தாலி கட்டுறது உறுதி, தேதி பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த போஸ்டுக்கு த்ரிஷாவோட அம்மாவான உமா கிருஷ்ணன் லைக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புகைப்படம் சுத்தல்ல இருக்குது. அதை பார்த்த பலரும் ஓஹோ 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு ஹிண்ட் கொடுக்கறாங்களோ அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா தெரிஞ்சு லைக் போட்டிருக்க மாட்டாங்க. தவறுதலா கூட இது நடந்திருக்கலாம். லைக் பண்ணவங்க பட்டியல்ல அவங்க பெயரையே காணமே அப்படின்னும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த விவகாரம் தான் பேசுபொருளா மாறி இருக்கு.